மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு கிழங்கு வத்தல் வச்சு தான் இன்னைக்கு ஒரு அடை தோசை பண்ணியிருக்கிறேன். இதோட கோகனட் சட்னி ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கிழங்கு வத்தல் வந்து இன்னைக்கு ஒரு 150 கிராம் எடுத்து நான் ஒரு 2 மணி நேரம் போல ஊற வச்சுட்டேன். இட்லி அரிசியும் 1.5 கப் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். அரிசியும் கிழங்கையும் தனித்தனியா நீங்க மிக்சியில போட்டு நீங்க அரைச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு அரிசியோட ஒரு 7 காஞ்ச மிளகாவும் 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் நல்ல மையா நான் அரைச்சிடுவேன். கிழங்கு வத்தல் வந்து 2 மணி நேரம் ஊறினதால அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதை நீங்க பல்ஸ் மோட்ல போட்டே நீங்க அரைச்சு எடுத்துடலாம். அது நல்லா மையா அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சாதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நீங்க பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி நீங்க மிக்சி கழுவுன தண்ணியை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்குனதையும் நான் கொத்தமல்லி இலைகளையும் நான் ஆட் பண்ணிருக்கிறேன். இந்த தோசை வந்து நீங்க சுட்டு எடுக்கும் போது அவ்வளோ மனமா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா நீங்க சுட்டு எடுத்து நீங்க சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கும்.